This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நைட் 9 மணிக்கு வாலி சொன்ன வார்த்தை, வாடா பிள்ளைடா பாடல் உருவான கதை தெரியுமா? நடிகர் அஜித் குமாரின் கொரியரில் மிக முக்கியமான திரைப்படமாக இருந்து திரைப்படம்தான் மங்காத்தா. அஜித்தின் 50வது திரைப்படமான இப்படத்தில் அஜித் நெகட்டிவ் ரோலில் மிரட்டியிருந்தார். இன்றைய இளசுகளும் இந்த படத்தை கொண்டாடி வரும் நிலையில் இந்த படத்தில் வரும் வாடா பிள்ளைடா பாடல் எப்படி உருவானது என்று பாடகர் கிரிஷ் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். 2011ஆம் ஆண்டு தியேட்டரில் வெளியான படம் மங்காத்தா. இந்த படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கியிருந்தார். இதில் த்ரிஷா, அர்ஜுன், லக்ஷ்மி ராய், அஞ்சலி, ஆண்ட்ரியா என பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருந்தார். அஜித் குமார் இந்த படத்தில் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் படம் முழுக்க தெறிக்க விட்டிருந்தார். இந்த படம் அவருடைய திரை வாழ்க்கையில் ஒரு முக்கிய படமாகவே அமைந்தது. இந்த படத்தினுடைய பிஜிஎம் இன்று வரைக்கும் ட்ரெண்டிங்கில் தான் உள்ளது. இந்த அளவு இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா பக்கமாக மியூசிக் போட்டு இருந்தார். இந்த திரைப்படத்தின் இடம் பெற்ற அனைத்து பாடல்களும் இன்றைய தலைமுறை கேட்டு ரசித்து வருகிறார்கள். அந்த வகையில் மங்காத்தா படத்தில் வரும் வாடா பிள்ளேடா என்ற பாடலில் அஜித்தும் த்ரிஷாவும் கலக்கலாக டான்ஸ் ஆடி இருப்பார்கள். இந்த பாடல் எப்படி உருவானது என பாடகர் கிரிஷ் ஒரு பேட்டியில் சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்துள்ளார். அந்த பாடலை வாழி எழுதினார். சுசித்ராவும் நானும் சேர்ந்து இந்த பாடலை பாடினோம். அப்போ கடைசி நேரத்தில் யுவன் சங்கர் ராஜா பாடலின் கடைசி சரணம் அஜித் சார் பாடி முடிக்கிற மாதிரி, அதாவது ஆண் பாடகர் பாடி முடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொன்னார். உடனே வாலி சார் ஃபோன் பண்ணி கடைசி சரணத்தை கேளு என்று யுவனும் வெங்கட்டும் தொல்லை செய்தார்கள். நைட் 8 மணிக்கு யாராவது கால் பண்ணாலே வாலி சார் திட்டுவார். அப்போ நைட் 9 மணி ஆயிடுச்சு. சரி, வேறு வழியே இல்லாததால் நான் கால் பண்ணேன். ஃபோனை எடுத்து அவர், என்னையா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க என சத்தம் போட்டார். நான் விஷயத்தை சொன்னதும், நான் இப்போது ஹாஸ்பிட்டல் இருக்கேன், நீ கடைசி சரணத்தை கங்கை அமரனின் கேட்டு வாங்கிக்கோ என்று ஃபோனை கட் செய்துவிட்டார். அதன் பிறகு வெங்கட் பிரபு அப்பாவிற்கு கால் செய்து வாலி எழுதிய பாடலை அனுப்பினார். அப்புறம் கங்கை அமரன் இந்த பாடலின் கடைசி சரணத்தை எழுதி கொடுத்தார். ஒரு பாடலில் 2 பாடல் ஆசிரியர்கள் எழுதியது இந்த பாடல்தான் என்று பாடகர் கிரிஷ் இந்த பேட்டியில் கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.